நேற்றிலிருந்து ஒரே பேசுபொருளாக இருக்கிறது தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த வேட்புமனுவில் இருக்கிற தொகை தான். 404.58 கோடி அசையும் சொத்து, 115.13 கோடி அசையா சொத்து இருக்கு. மொத்தம் 520 கோடிக்கு என்கிட்ட வந்து அசர்ட் இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காரு. ஜிஎஸ்டியோட கொடுத்துருக்கோம். சில தயாரிப்பாளர்கள் வெளிப்படையாகவே சொன்னதையும் நம்ம வந்து கேட்டோம். அப்படி இருக்கும்போது இந்த 520 கோடிங்கிறது எப்படி, அது என்ன கணக்கில் வருது, அப்போ மற்ற பணமெல்லாம் எப்படி வருதுன்னு இப்படி சாய் விஜய் சேரிட்டபிள் ட்ரஸ்டோடைய ட்ரஸ்டியாகவும் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சுய தொழில் செய்கிறாரு. சில இன்ட்ரெஸ்ட்டுக்காக வட்டிக்கு விடுறது, அதுக்கப்புறம் வந்து சொத்துக்களின் வாடகையிலேருந்து அவருக்கு சிலம்லாம் வருது. இன்னும் 2-3 தொழில்கள் செய்கிறதா அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதில் முக்கியமாக நேற்றுலேருந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகிறது என்ன அப்படின்னா, விஜய் வந்து அதில் கொடுத்ததில் நான் குடும்பத்துக்கு சில அமௌண்ட்டுகளை வந்து கடனாக கொடுத்துருக்கேன். மகன் மகள் இவங்களுக்கு நான் வந்து சில கடனாக கொடுத்துருக்கேன். விஜயுடைய மனைவி சங்கீதா அவங்களுக்கு வந்து 12.60 கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்து கடனாக கொடுத்துருக்காரு. அவருடைய சொந்த மகன் ஜேசன் சஞ்சய் அவங்களுக்கு 8.78 லட்சம் கொடுத்துருக்காரு. அவருடைய மகள் திவ்யசாஷாவுக்கு 4.6 லட்சம் கொடுத்துருக்காரு. மகன் மகள் எல்லாருக்கும் கடனாக கொடுத்துருக்காருன்னா அப்போ இந்த பணத்தை எல்லாம் அவர் திரும்ப வாங்க போறாரா? அப்பா கிட்ட ஒருத்தர் கடனாக கொடுக்குறாருன்னா அந்த பணத்தை வாங்க போறாரா? அம்மா கிட்ட கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க போறாரா? முக்கியமா தன்னுடைய மகன் மகளுக்கு கடன் கொடுத்து அது அப்பாவே எப்படி திரும்ப வாங்க முடியும்? சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நேற்று வந்து அவருடைய வேட்புமனுவை தாக்கல் செஞ்சிருந்தாரு. அந்த வேட்புமனு பத்திரம் வந்து வழக்கமாக ஆன்லைனில் அப்லோட் செய்யப்படும். ஸோ நம்ம அதில் என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ அசையும் சொத்து இருக்குது, அசையா சொத்து இருக்குது, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கோம், யாருக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நம்ம என்ன ஒர்க் இருக்குது, நம்ம மேலே ஏதாவது கிரிமினல் அஃபென்ஸ் இருக்கா, நம்ம ப்ராப்பர்ட்டி வேறு ஏதாவது இருக்கா, நம்ம எதாவது நிறுவனத்தில் எதாவது ட்ரஸ்டியாக இருக்கமா, அதுக்கப்புறம் நம்ம டேக்ஸோடைய மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குன்னு, இப்படி பலவிதமான விஷயங்களை வந்து நீங்கள் வேட்புமனுவில் கொடுக்கணும். ஸோ அந்த வகையில் நேற்றிலிருந்து ஒரே பேசுபொருளாக இருக்கிறது தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த வேட்புமனுவில் இருக்கிற தொகை தான். இதில் கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் வந்து தாங்கிட்ட வந்து 404.58 கோடி அசையும் சொத்து, 115.13 கோடி அசையா சொத்து இருக்குது. மொத்தம் 520 கோடிக்கு என்கிட்ட வந்து அசர்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 கோடிக்கு மேலே வாங்குகிற ஒரு நடிகர் தொடர்ச்சியாக சமீபத்தில் அவர் நடித்த எல்லா படங்களுக்கும் அந்த மாதிரியான தொகை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. வித் ஜிஎஸ்டியோட கொடுத்துருக்கோம். சில தயாரிப்பாளர்கள் வெளிப்படையாகவே சொன்னதையும் நம்ம வந்து கேட்டோம். அப்படி இருக்கும்போது இந்த 520 கோடிங்கிறது எப்படி, அது என்ன கணக்கில் வருது, அப்போ மற்ற பணமெல்லாம் எப்படி வருதுன்னு இப்படி நிறைய இந்த அமௌண்ட்டை நோக்கி கேள்விகள் எழுப்பப்படுது. ஆனால் அவங்க கொடுக்குற டீட்டெயில்ஸ் தான் அவங்க பேரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை பொதுவாக அவங்க வந்து கொடுப்பாங்க. இதில் முக்கியமாக விஜய் குறிப்பிட்டது வந்து தாங்கிட்ட 7.52 கோடிக்கு கார்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னென்ன கார் அப்படின்னா BMW 530, டொயோட்டோ லெக்ஸஸ், அதுக்கப்புறம் டொயோட்டோ வெல்ஃபேர், அப்புறம் BMW 17, மாருதி ஷிஃப்ட் 1, டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர். அவர்கிட்ட ஒரு எக்ஸல் இருக்குது, அதை முதல் கொண்டு கணக்கில் காமிச்சிருக்காரு. இந்த ஒட்டுமொத்த இந்த வேல்யூ வந்து 7.52 கோடி அப்படின்னு அதையும் வந்து விஜய் அவருடைய இந்த நாமினேஷன் இதில் வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. இதில் முக்கியமாக விஜய் வந்து சில தொழில்கள் செய்கிறாரு, அதையும் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதில் விஜய் வித்யாசிரமுடைய தாளாளராக வந்து விஜய் வந்து இருக்கார். அது இல்லாமல் ஜெயா நகர் ப்ராப்பர்ட்டியோடைய மேலாண்மை இயக்குனராக இருக்கார். அதுக்கப்புறம் வித்யா சேரிட்டபிள் ட்ரஸ்டோட ட்ரஸ்டி, அதுக்கப்புறம் வந்து சாய் விஜய் சேரிட்டபிள் ட்ரஸ்டோடைய ட்ரஸ்டியாகவும் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் சுய தொழில் செய்கிறாரு. சில இன்ட்ரெஸ்ட்டுக்காக வட்டிக்கு விடுறது, அதுக்கப்புறம் வந்து சொத்துக்களின் வாடகையிலேருந்து அவருக்கு சில இன்கம்லாம் வருது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 தொழில்கள் செய்கிறதா அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதில் முக்கியமாக நேற்றுலேருந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகிறது என்ன அப்படின்னா, விஜய் வந்து அதில் கொடுத்ததில் நான் குடும்பத்துக்கு சில அமௌண்ட்டுகளை வந்து கடனாக கொடுத்துருக்கேன். அதாவது தன்னுடைய அப்பா அம்மா மனைவி மகன் மகள் இவங்களுக்கு நான் வந்து சில கடனாக கொடுத்துருக்கேன். அதையும் வந்து இதில் வந்து விஜய் வந்து கணக்கில் காட்டியிருக்காரு. இதில் என்ன அப்படின்னா, விஜயுடைய மனைவி சங்கீதா அவங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் அவங்க வந்து விவாகரத்து நீதிமன்றத்தில் இருந்தாலும் இன்னும் விவாகரத்து முழுமையாக பெறாதனால அவர் மனைவியின் கோட் பண்ணி இது பண்ணியிருக்காரு. 12.60 கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்து கடனாக கொடுத்துருக்காரு.
அவருடைய அப்பா சந்திரசேகர் அவருக்கு 3.02 கோடி கொடுத்துருக்காரு. அவருடைய அம்மா சோபா சந்திரசேகருக்கு 87.12 லட்சம் கொடுத்துருக்காரு. அவருடைய சொந்த மகன் ஜேசன் சஞ்சய் அவங்களுக்கு 8.78 லட்சம் கொடுத்துருக்காரு. அவருடைய மகள் திவ்யசாஷாவுக்கு 4.6 லட்சம் கொடுத்துருக்காரு. ஸோ தன்னுடைய குடும்பத்துக்கு நான் இவ்வளோ கடன் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொதுவாக கடன் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, வாங்கினா அந்த கடனை வந்து நம்ம திரும்ப கொடுக்கணும். அது பேர் தான் கடன். இப்போ விஜய் வந்து தன்னுடைய மனைவியாகட்டும், அப்பாவாகட்டும், அம்மாவாகட்டும், மகன், மகள் எல்லாருக்கும் கடனாக கொடுத்துருக்காருன்னா, அப்போ இந்த பணத்தை எல்லாம் அவர் திரும்ப வாங்க போகிறாரா? அப்பா கிட்ட ஒருத்தர் கடனாக கொடுக்குறாருன்னா அந்த பணத்தை வாங்க போகிறாரா? அம்மா கிட்ட கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க போகிறாரா? முக்கியமாக தன்னுடைய மகன் மகளுக்கு கடன் கொடுத்து அது அப்பாவே எப்படி திரும்ப வாங்க முடியும்? தன்னுடைய மகனுக்கு அவரே ஏதாவது தொழில் வச்சு கொடுக்கலாம், இல்லை ஏதாவது தொழில் செஞ்சு கொடுக்கலாம், இதனை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கோன்னு கொடுக்கலாம். ஆனால் அதையும் நான் வந்து கடனாக தான் கொடுக்குறேன், 8 லட்சம் ரூபாய் நான் கடனாக கொடுக்குறேன், நீ உன்னோட இதை வந்து நீ திரும்ப எனக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறது எப்படி ஒரு நல்ல தந்தையுடைய செயலாக இருக்க முடியும்? அது சேம் டைம் தன்னுடைய மகளுக்கும் இவராவது ஒரு டைரக்டராக இருக்கார், படம் எடுத்துகிட்டு இருக்காரு. அவருடைய மகள் அவருக்கான என்ன வருவாய் இன்கம் தெரில, அவங்களுக்கு 4 லட்சம் கடன் கொடுத்துருக்காரு. இப்போ அந்த பொண்ணு திரும்ப வேலைக்கு போய் இந்த 4 லட்சம் கடனை திரும்ப விஜய்க்கு தன்னுடைய தந்தைக்கு வந்து அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு துணி கிடைக்குது. ஸோ தன்னுடைய மகளுக்கே விஜய் வந்து கடன் கொடுத்துருக்காரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. தன்னுடைய தாய்க்கு கடன் கொடுத்து அந்த தாய் கடனை திரும்ப கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரியும் வந்து இதில் நிறைய இதை ஒட்டி விமர்சனங்கள் வந்து விஜய் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் நாமினேஷனில் எப்படி மென்ஷன் பண்ணார் அப்படின்ற சந்தேகம் இருந்தாலும், விஜயை ஆதரிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்து டேக்ஸ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் இப்படி தான் காட்டுவாங்க, இது இப்படி தான் இருக்கும், இது நீங்கள் விஜய்ங்கிறதுனால நீங்கள் வந்து பெருசு பண்ணுறீங்க, ஆனால் இது ஒரு சாதாரணமான யதார்த்தமான நடைமுறை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாமே டேக்ஸ் அவங்களுடைய அந்த வரி விலக்காகட்டும், எக்ஸம்ஷன் ஆகட்டும், இந்த மாதிரி தனக்கு கொடுத்த வருவாயை இப்படியெல்லாம் கணக்காட்டுவாங்க. இதெல்லாம் ரொம்ப சகஜமாக நடக்கிறது தான் பொருளாதாரத்துறையில் அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரியான தகவல்களை கொடுக்கும்போது நம்ம எல்லாமே வந்து விமர்சனத்துக்குள்ளாகும். குறிப்பாக நான் தான் அடுத்த முதலமைச்சர், எனக்கு தான் மக்கள் செல்வாக்கு இருக்குது, இளைஞர்கள் செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிற விஜய் இந்த மாதிரியான விவகாரங்களில் சர்ச்சையில் சிக்கிறது மறுபடியும் வந்து பேசுபொருளாக மாறி இருக்கு. ஏற்கனவே அவருடைய மனைவி சங்கீதா அந்த விவாகரத்து தொடர்பான விஷயங்கள், அதுக்கு விஜய் கொடுத்த ரியாக்ஷனுமே பெரிய அளவுக்கு விமர்சனம் உள்ளான நிலையில், இப்போ அவர் கொடுத்த இந்த வேட்புமனுவில் இந்த தொகைகள், அவர் மகளுக்கு கொடுத்த கடன், இதெல்லாமே மறுபடியும் வந்து சர்ச்சையாயிருக்கு. சங்கீதா அவர்கள் விவகாரத்திலே விஜய்க்கு கணிசமான ஒரு மகளிர் ஆதரவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சில பார்வைகள் சொல்லப்பட்டாலும், இந்த விவகாரம் திரும்ப பூதாகரமாக வெடிக்கும் போது இது என்ன மாதிரியான தேர்தல் களத்தில் ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உங்கள் சத்யாவின் ஃபுல் முன்சே அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.